தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10 இறை வார்த்தைகள் 13 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர்கள் அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, மார்ச் மாதத்துடைய முதல் நாளாகிய இன்று, இந்த மார்ச் மாதத்துடைய முதல் சனிக்கிழமையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அன்னை மரியாள், கன்னி மரியாளுடைய பாதுகாப்பையும் இதை வேண்டி வந்திருக்கின்றோம். இந்த நாளை அன்னை மரியாளுடைய கரங்களிலே நாம் திருவை ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு அகில உலகமே இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும், விரைவில் குணமடைய வேண்டும் என்று பல இடங்களிலே, பல ஆலயங்களிலே மக்கள் இன்றைக்கு வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல் உள்ள வேதனையோடு இருந்தாலும் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அருமையான இந்த மார்ச் மாதத்தை கொடையாக நம்ம ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய இந்த இரக்கத்தை, ஆண்டவருடைய அன்பை இந்த நாளிலே நாம் பெறுகின்றோம். இன்றைய நாளிலே, மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த புனித டேவிட் என்பவரை நாம் இன்றைக்கு தாயார் திருவையானது இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. புனித டேவிட் என்பவர் தன் வாழ்நாளிலே அரச பிரபு குடும்பத்திலே பிறந்தவராக இருக்கிறார். ஆனால் தன்னுடைய வாழ்விலே அத்தனை சொத்துக்களையும் விட்டுவிட்டு இயேசுவே என் சொந்தம், இயேசுவே என் கோட்டை என்று தன் வாழ்நாளிலே கடவுளை பின்பற்றக்கூடியவராக தன் வாழ்நாளிலே தாழ்ச்சியோடும் வெறுமையோடும் தன் வாழ்நாளிலே தரித்திரத்தை தன் வாழ்நாளிலே அவர் விரும்பி ஏற்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இயேசு சிறு பிள்ளையை ஆண்டவர் சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். சிறு பிள்ளை போல மாறாவிடில் நீங்கள் இறையாட்சியிலே நீங்கள் நுழைய முடியாது என்று சொல்லுகின்றார். இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இயேசுடைய மனப்பாங்கு. சமூகத்திலே ஒரு பலவீனம் உள்ளவர்கள் இவர்கள், இந்த குழந்தைகள். யூத சமூகத்திலே குழந்தைகளை எந்தவித இடத்திலும் அவர்களுக்கு மதிப்பு இல்லை. ஆனால் இயேசு பார்க்கின்றார், அந்த குழந்தைகளை தடுக்க வேண்டாம், என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லுகின்றார். காரணம், இயேசுடைய பார்வை சமூகத்தில் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார், அவர்களை முன்னிலைப்படுத்துகின்றார். அதான் நான் பார்க்கிறோம். குழந்தைகளை தடுக்க வேண்டாம். அதாவது பலவீனம் உள்ளவர்கள் தான் நம்முடைய இறையாட்சிக்கு உரியவர்கள். இவர்கள் வழியாகத்தான் இந்த திரு அவை வளர வேண்டும் என்று தன் சீடர்களுக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகின்றார். அத்தகைய ஒரு குழந்தை உள்ளம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதை மார்ச் மாதத்துடைய முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கூறுகின்றார். அத்தகைய ஒரு குழந்தை மனப்பாங்கு, குழந்தையை போன்ற உள்ளம், குழந்தையை போன்று எப்பொழுதுமே ஒரு சிரித்து கொண்டு இருக்கிற, இன்புற்று இருக்கக்கூடிய, யாரையுமே ஒரு வெட்ட வெளிச்சத்தன்மையோடு பார்க்கக்கூடிய அந்த தன்மை, அந்த மழலை, அந்த சிரிப்பிலும் அந்த மழலையுடைய அந்த பேச்சிலும் இருக்க ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவருமே இன்னைக்கு அன்போடு அழைக்கின்றார். குழந்தை மனநிலையை இந்த மார்ச் மாதத்திலே நாம் பெற இயேசுடைய கரங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு நம் மீட்பரின் தாயாக, நம் அனைவருக்கும் சொந்த தாயாக அன்னை மரியாள் இன்றைக்கு அருள் வளங்களை நம்முடைய திருவைக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மார்ச் மாதத்தை அன்னையுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து இந்த நாள் முழுமையாய் ஆண்டவருடைய அருள் நம் ஒவ்வொருவருக்கு நிறைவாய் கிடைக்க இதை முதல் வாசகத்திலே சிராக்குடைய ஞான நூலிலிருந்து அருமையாக சொல்லப்படுகிறது. கடவுள் எப்படி மனிதனை உருவாக்கினார், மனிதனை எப்படி படைத்தார், மனிதனுக்கு எத்தனை ஒரு அதிகாரத்தை ஆண்டு நடத்த, இந்த படைப்பை வழிநடத்த, அல்ல இறை ஞானத்தை, எது நன்மை எது தீமை என்று பகுத்தாராயக்கூடிய அந்த அறிவையும் ஆண்டவர் கொடுத்து மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்துகின்றார். அருமையான ஒரு சிந்தனையை சொல்லுகின்றார். மனிதனின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார்.
அவருடைய பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைவு நினைத்துகிறோம், கடவுளுக்கு எங்க தெரியும் நான் செய்வது, அவருக்கு தெரியாது என்று இன்னைக்கு மனம்போன போக்கிலே இன்னைக்கு வாழக்கூடிய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள். இன்னைக்கு ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார், மனிதனுடைய வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார் என்று சொல்லுகிறார். கடவுள் நம்மை படைத்தவர், பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருப்பவர். நம்ம ஒவ்வொருடைய செயலையும், நீ அமர்வதையும் எழுவதையும் அயர்வதையும் உறங்குவதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சங்கீதத்தில் சொல்லுகின்றார். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த 139 பாடலில் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கடவுள் நம் ஒவ்வொருடைய செயலில் அவர் அறிவார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் நல்லதை செய்ய, மார்ச் மாதத்திலே நாம் நல்ல காரியங்களை, குடும்ப காரியங்களை, குடும்ப திட்டங்களை, தொழில் திட்டங்களை, மார்ச் மாதத்திலே பிள்ளைகள் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள், அரசு பொதுத் தேர்வுக்காக 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் இந்த மாதத்திலே தங்களுடைய தேர்வை எழுத இருக்கிறார்கள். ஆண்டுடைய கரங்களிலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். எதிர்கால கனவோடு தங்களுடைய வாழ்க்கையில உயர வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில நல்ல செயல்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று எதிர்காலத்திலே சிறந்து விளங்க இந்த தேர்வானவர்களுக்கு பயன்பட நல்ல ஞாபக சக்தியும் உடல் உள்ள சரீர சுகத்தையும் தேர்வதற்குரிய அனைத்து மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். என்னமா இந்த மாதத்திலே தொழில் தொடங்கக்கூடியவர்கள், இந்த மாதத்திலே வேண்டி வந்து ஜெபிக்கக்கூடியவர்கள், இறை அருளை, இறை இரக்கத்தை, சமாதானத்தை, குடும்ப உறவை இன்னும் கட்டி எழுப்ப, இன்னும் தொழிலை இன்னும் கட்டி எழுப்புவதற்கு தேவையான பொருளாதாரத்தையும், இந்த குடும்பத்திலே கடன் பாரங்களோடு இருப்பவர்கள், இந்த குடும்பத்திலே கவலையோடு மொழி இருப்பவர்கள், இந்த மாதத்திலே நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்பவர்கள், இந்த வைபவத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள், திருமண காரியங்கள், இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி ஜெபிக்கூடிய உள்ளங்களையும் ஆண்டுடைய கரத்திலே இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த மார்ச் மாதத்திலே அந்த முதல் நாளிலே, இந்த முதல் சனிக்கிழமை தேவ மாதாவுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நிதானமுடைய பாதுகாப்பும் உடைய பராமரிப்பும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு இந்த மார்ச் மாதத்தில் கொடுத்த ஆசிரோடும் வல்லமையோடும் கிருபையோடும் இந்த மாதத்தில் வேண்டுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நிச்சயம் நீ நடத்தி கொடுப்பேன் என்று கர்த்தர் எனக்கென யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற திருப்பாடல் 138 சொல்வது போல, இயேசுவே உடைய கரங்களை இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மார்ச் மாதம் திரு குடும்பத்துடைய ஒரு மாதமாக எங்களுடைய அன்றாட வாழ்விலே ஜெபிப்பதிலும், புண்ணியங்களிலும், துறவர வாழ்விலும், இறை நம்பிக்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் குழந்தையை போன்று ஆண்டு இந்த சிறு பிள்ளையை எங்கள் முன்னாளில் நிறுத்தி, இந்த குழந்தையை போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசு சேரமாட்டீர்கள் சொன்னது போல அந்த குழந்தை உள்ளம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவர், மனைவி, பிள்ளைகள் என்னாலும் இறை நம்பிக்கையோடு அவர்கள் பயணிக்கக்கூடிய ஆற்றலும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக குடும்பத்திலே குழந்தை உள்ளத்தோடு, பண்போடு, பாசத்தோடு, பகிர்வோடு, மன்னிப்போடு வாழ தேவையான ஆற்றலையும் இறை நம்பிக்கையும் குடும்ப உறவுகளை கட்டி எழுப்ப, மன்னிக்க, ஏற்றுக்கொள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை, குடும்பத்திலே கணவர் மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தையும் நிறைவாய் கொடுத்து இறை ஆட்சியை சுதந்திரித்துக் கொள்ள எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர்களது என்று சொன்னது போல எளிய உள்ளத்தோடும் என்னாலும் இறை அன்புக்கு சார்ந்து பகர அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக வாழ தேவையான கிருபையை பொழியும்படி இந்த மாதம் முழுமையாய் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி உடல் சுகத்தோடு நோயில் இருப்பவர்கள், வேதனையில் இருப்பவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஆறுதலும் கனிவும் கொடுத்து வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.